செய்திகள் வாசிப்பது அமுதா ஹரிகிருஷ்ணன். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் KSK ஆர்த்தோ கேர் கிளினிக் ஆவடி முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் மீரான் ஹுசைன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பியல் மருத்துவர், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆல் போன்ஸ், ஜாயின்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் டிசீசஸ். நம்ம வந்துட்டு KSK ஆர்த்தோ கேர் கிளினிக்னு ஆவடியில் வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆனாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு முட்டி தேய்மானங்களானாலோ, இடுப்பு தேய்மானங்களானாலோ, கழுத்து தேய்மானங்களானாலோ டைரெக்டாக வந்து சர்ஜரி சொல்லிடுவாங்க சில ஹாஸ்பிட்டலில். நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. மெடிக்கல் எத்திக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நான் ஆப்ரேட்டிவ் மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஆப்ரேஷன் தேவைப்படக்கூடிய கேசஸ்க்கு மட்டும்தான் அது வந்துட்டு மோர் தென் 95% நான் ஆப்ரேட்டிவ்ல சரியாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. லெஸ் தென் 5% சில பேருக்கு நான் ஆப்ரேட்டிவ் ட்ரை பண்ணி வேலை செய்யாதுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு எங்கள் கிளினிக்கு வரலாம். நாங்கள் உங்களுக்கு பார்த்து என்ன பெஸ்ட் ஆப்ஷன் உண்டு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு சிறந்த மருத்துவம் கொடுக்க முடியும். பெயின் ரிலீஃப் கண்டிப்பாக கொடுக்க முடியும். பெயின் இல்லாத லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்து உங்களை லைஃப்பை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு எங்களால் சாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ செட்டப் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். மக்களோட வரவேற்புனால நாங்கள் வந்துட்டு செட்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தைரியமாக நீங்கள் வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எலும்பு சார்ந்ததை தவிர்த்து பெண்கள், குழந்தைகள் நலம், பொது மருத்துவம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளினிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஃபெசிலிட்டி இருக்குது, ECG ஃபெசிலிட்டி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபிசியோதெரப்பி ஃபெசிலிட்டி இருக்குது, அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, கன்சல்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மெஜாரிட்டி ஆஃப் த ஃபெசிலிட்டி ஆப்ரேஷன் தவிர்த்து மீது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே உள்ளேயே இருக்குது. ஸோ எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், எதை பற்றி சந்தேகம் இருந்தாலும், மருத்துவம் சார்ந்த எது பற்றி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். எலும்பு முறிவுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்களா சார்? எலும்பு முறிவுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலாக MBBS படித்து முடிச்சுட்டு தான் ஆர்த்தோபெடிக்ஸ் வந்துட்டு மேல் படிப்பு. இப்போ MBBSலேயே வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ட்ரெயின் ஆகிருந்தோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அங்கே எல்லா கேசஸையும் பார்த்துருக்கோம், எல்லா கேசஸ்லையும் ட்ரெயின் ஆகிருக்கோம். ஈவன் மகப்பேறு ஆப்ரேஷனில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். சரிங்களா? ஸோ மேல் படிப்பு தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதை தவிர்த்து பெண்கள், குழந்தைகள் நலம், பொது மருத்துவம், பெரியார் சார்ந்த நோய்கள், பெரியோர் சார்ந்த நோய்கள், அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த மருத்துவமனையில் வந்துட்டு நம்ம சில ஹாஸ்பிட்டல்ஸில் டைரெக்டாக ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் மட்டும் தான் ஒன்லி ஆப்ஷன் சொல்லிடுவாங்க. நாங்கள் அந்த கண்டிஷன்ஸ் பேஷண்ட்ஸை நிறைய பார்த்து நம்ம நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் அதிலே ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுற கண்டிஷனுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுறோமே தவிர்த்து நான் ஆப்ரேட்டிவாக ட்ரீட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த வலிகளுக்கு வந்து டைரெக்டாக சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் மட்டும் சொல்லிடுவாங்க. இது நம்ம வந்து நான் ஆப்ரேட்டிவாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முறிவு, அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கட்டெல்லாம் கட்டுறாங்க, அது அவசியமா? எலும்பு முறிவுக்கு வந்துட்டு கட்டு போடுறது ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். அது வந்துட்டு எந்த எலும்பு முறிவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து கட்டு போடுறது தான் ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி. ஆனால் அது வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஆகுமா? ஃபஸ்ட் எய்டு வேறு, ட்ரீட்மெண்ட் வேறு. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் எய்டுனா ஒரு அவசர சிகிச்சை. அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதை சரி செய்கிற வரைக்கும் ஒரு மருத்துவம் கொடுக்குறது தான் அது ட்ரீட்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எய்டுக்கு கட்டு உதவி செய்யப்படும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது அந்த எலும்போட முறிவு எப்படி ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாதிரியான எலும்பு முறிவுன்னு சொல்லி பார்க்கணும். எலும்பு முறிஞ்சு 2 எலும்பும் ஒரே இடத்துல இருக்குன்னா கட்டே போதும். 2 எலும்பு வந்துட்டு விலகி இருக்குன்னா கட்டு வந்துட்டு போடுறதுல உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 எலும்பும் விலகி இருக்கு, அது கோணல் மானலாம் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அண்ட் எலும்பு விலகி சுற்றி இருக்கக்கூடிய இரத்த குழாயோ நரம்பு தண்டுகளையோ அழுத்துதுன்னா உங்களுக்கு இந்த கட்டு போட்டால் அவங்களுக்கு ஒரு கையை கூட இழக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரலாம். சில கண்டிஷனில் வந்துட்டு லைக் மேஜர் ஆக்சிடென்ட்டில் எலும்பு ஸ்கின்னுக்கு வெளியே வந்திருக்கும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் கட்டுலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எலும்பு ஃப்ராக்சரை பொறுத்து கட்டு போடுறது, ஆப்ரேஷன் பண்ண கட்டு போடுறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து அது ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறது அது ஃப்ராக்சரோட பேட்டர்னை பொறுத்துன்னு சொல்லுவோம். சார், உங்கள் மருத்துவமனை போர்டில் பார்த்த முதியோர்களுக்கான மருத்துவம் அது என்ன சார்? எந்த மாதிரி மருத்துவம், எதற்காக? அது முதியோருங்கும் போது
ஆண்கள் பெண்கள், ஆண்கள் 65 வயசு தாண்டுற ஆண்கள், 45 வயசுக்கு மேலே தாண்டக்கூடிய பெண்கள், அதாவது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் எல்லாம் நின்றதுக்கப்புறம் அவங்களோட எலும்பு அடர்த்திகள் நார்மலாகவே கம்மியாகும். அப்படி இருக்கிற பெண்கள், அப்படி இருக்க 65 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள், அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு கொடுப்போம். என்ன விழிப்புணர்வு கொடுப்போம்னா, உங்களோட உடம்பு சரி, எலும்பு சரி, இந்த டைமில் ரொம்ப வீக்காக ஆகக்கூடிய சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு எலும்பு அடர்த்தியை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ரெண்டாவது கீழே விழாமல் எப்படி பாதுகாத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எலும்பு சத்துக்குள்ள தேவையான மருந்துகள், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்து அவங்களோட எலும்பு அடர்த்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நடைப்பயிற்சியும் சரி, அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ்க்கும் சரி செப்பரேட்டாக ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கும் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். தென் அவங்களுக்கு தேவையான கால்சியம் மாத்திரைகள், விட்டமின் டி சத்து மாத்திரைகள் இது கூட ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப பின்தங்கிய வருமானத்தில் பின்தங்கிய ஆட்களுக்கு நாங்கள் இலவசமாக தான் மருத்துவம். ரொம்ப நேரமாக கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இப்போ ஐடி கம்பெனிலேருந்து எல்லாமே அந்த மாதிரி ஜாப் தான் தேர்ந்தெடுத்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி டூ வீலர் ட்ராவலில் அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இந்த ஓலோ அந்த மாதிரி இதிலலாம் நிறைய பேர் இப்போ பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேக் பெயின் வருது, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயசு சார்ந்த ஜென்ஸ் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஐடி எம்ப்ளாயிஸாகவும் இருப்பாங்க, சில பேர் சேல்ஸில் இருப்பாங்க, கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பைக் ட்ரைவ் பண்ணுவாங்க, தொடர்ந்து 9 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்து. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு காமனாக வரக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்துட்டு வெளியேறி நரம்பு தண்டை அழுத்தி அது வந்துட்டு நரம்பு வலி ஷயாட்டிக்கான்னு சொல்லுவோம், இடுப்பு வலி வந்துட்டு அப்படியே தொடைக்கு காலுக்கெல்லாம் இறங்குறக்கூடியது. இது நாங்கள் ரொம்ப ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடுப்பு மசில்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப ஜிம் போயிட்டு காம்ப்ளிகேட்டட் எக்ஸசைஸ் அப்படிலாம் கிடையாது, சிம்பிள் ஃப்ளோர் எக்ஸசைஸே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் கோர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ரெண்டாவது ஒர்க்கோட போஸ்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போல்லாம் கூண் விழுந்து உட்காடுறோமோ, கழுத்து கூண் விழுந்து பார்க்குறோமோ, அந்த சிச்சுவேஷனில் தான் அந்த டிஸ்க் பல்ஜுங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு ஜாஸ்தி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நிமிர்ந்து உட்காரணும், பின்னாடி பேக் சப்போர்ட் வச்சுக்கிறது பெட்டர், அது ஒன்று. தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஜாப் இருக்குது, உட்காந்து கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருந்தால் 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர்ஸ் கொஞ்சம் காலுக்கோ சரி இடுப்புக்கு சரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வேலை பார்க்கணும். ஓகே, ஒரு வேளை இதெல்லாம் பண்ணியும் பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உங்களோட ஸ்பைன் கண்டிஷன்லாம் செக் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தசைகள் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த தசைகள் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ள மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் நாளைக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் ஃபிசியோதெரப்பியும் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் இந்த பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். சார், அதே மாதிரி முட்டி தேய்மானம்லாம் வருது, அதுக்கு ஏதாவது ஒரு வீட்லேயே இருந்து இது பண்ணுற மாதிரி ஏதாவது மருத்துவம் எடுத்துக்க முடியுமா, டாக்டரை தான் பார்க்கலாமா, என்ன ஏது? ஸோ முட்டி தேய்மானங்கள்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு வலினாலேயோ இல்லை கால் வீக்கங்கள்னாலே நமக்கு வந்துட்டு முட்டி தேய்மானங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம உணரலாம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். டாக்டரை பார்த்துட்டு எஸ்பெஷலி எலும்பு முறிவு டாக்டரை, எலும்பியல் டாக்டரை வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறது தான் பெட்டர். செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எக்காரணத்தை கொண்டு பண்ணாதீங்க. நீங்களே வலி இருக்குன்னா போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஃபார்மசிலேயோ அந்த டைமுக்கு அந்த வலிக்கு அந்த டைமுக்கு அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது நான் வந்து டாக்டராக இருக்கேன் அதனால நான் சொல்லிக்கல. நிறைய பேஷண்ட்ஸ், எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸு கிட்னி ஃபெயிலியரோட வராங்க. காரணம் பல வருஷம் வந்துட்டு முட்டி வலிக்கு பக்கத்துலேயே அப்பப்போ தேவைக்குள்ள மாத்திரை அதில் அந்த மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மெடிசின் வந்துட்டு கொடுத்தா வலி கம்மியாகவும் அவங்களுக்கு தெரியும், பட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தெரியாது. இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன் அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன் கொடுக்கக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இந்த மெடிசன் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக படிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பேஷண்ட்ஸாக பார்ப்பாங்க, ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு அந்த மருந்து கேட்கும், சில பேருக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸில் போய் ஜாஸ்தி ஆகி அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வீட்டிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? வீட்டில் வந்துட்டு நம்ம டாக்டர் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதாவது வந்துட்டு இயர்லி ஸ்டேஜஸ், ஆரம்ப ஸ்டேஜஸ் ஆஃப் முட்டி தேய்மானத்துக்கு வீட்டிலேயே நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நேச்சுரல் ரெமிடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலிப்படுத்துறதுக்கு வந்துட்டு பிரண்டை ஒரு நல்ல சோர்ஸ், முருங்கை இலை நல்ல சோர்ஸ். இது 2 சோர்ஸ் வந்துட்டு வெஜிடேரியன் சோர்ஸ். நான் வெஜிடேரியன் சோர்ஸில் வந்துட்டு ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லி எலும்பு, பலா எலும்பு, இதுலலாம் சூப்ஸ் வந்துட்டு கொலாஜன் சப்ளிமெண்ட், கொலாஜன் இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு முட்டிக்கு தேய்மானத்துக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். பட் இது மட்டுமே பிரைமரி கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு என்ன காரணம், என்ன ஸ்டேஜுக்கு முட்டி தேய்மானம் இருக்குது, எல்லா முட்டி தேய்மானத்துக்கும் இதே ஒர்க் அவுட் ஆகுமானா கிடையாது. ஸோ அது நீங்கள் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு இன்டெரக்டாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், எதை பற்றி சந்தேகம் இருந்தாலும், மருத்துவம் சார்ந்த எது பற்றி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.